திரு V.S. அச்சுதானந்தன் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவரும் கேரள மாநில முன்னாள் முதலமைச்சருமான தோழர் திரு V.S. அச்சுதானந்தன் அவர்கள் 21/7/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. கேரள மாநிலத்தின் மிக பெரும் அரசியல் ஆளுமையாக திகழ்ந்த தோழர் திரு V.S. அச்சுதானந்தன் அவர்கள் கொள்கை உறுதிமிக்க பொது உடைமைவாதியாகவும் மக்கள் மனங்கவர்ந்த தலைவராகவும் திகழ்ந்தவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கேரள மாநில மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. திரு சிபு சோரன் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைவு குறித்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் நிறுவனரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு சிபு சோரன் அவர்கள் 4/8/2025 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொணா துயரமும் கொள்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாவதற்கான இயக்கத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக விளங்கிய திரு சிபு சோரன் அவர்கள் பழங்குடியின மக்களின் உரிமைக்காக போராடியவர். ஜார்க்கண்ட் மாநில வளர்ச்சிக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரினுடைய முதல் நாளான இன்று மறைந்த பேரவை உறுப்பினர்களுக்கும் மற்றும் முக்கிய நபர்களுக்கும் இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இறந்த சட்டப்பேரவை உறுப்பினரான அமுல் கந்தசாமி உள்ளிட்டவர்களுக்கு அந்த இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும் பொழுது முதல் முறையாக சட்டப்பேரவையில் அந்த இறந்த நபர்களுடைய பேரவை உறுப்பினர்களுடைய புகைப்படமும் திரையிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தோடு சேர்த்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேருக்கும் இரங்கல் தெரிவித்து இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டு வருகின்றன. கரூரில் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பேரவை தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது என்று பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்திருந்தார். முதலமைச்சர் கரூரிலே சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினமே நேரடியாக சென்று மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர்களை எல்லாம் சந்தித்து உயிரிழந்தவர்களுக்கு நிதியும் வழங்கினார் என்பதை நினைவூட்டியிருந்த பேரவைத் தலைவர் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு சட்டப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் தன்னுடைய அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து மேலும் இரங்கல் குறிப்புகள் தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கின்றன. அவையெல்லாம் வாசித்து முடித்து நிறைவேற்றப்பட்ட பிறகு பேரவை இன்று தன்னுடைய அலுவலை முடித்துக் கொள்ளும். அதன் பிறகு நாளைய தினம் முதல் வெள்ளிக்கிழமை வரை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே 2025-26 ஆண்டுக்கான கூடுதல் செலவுகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதமும் நடைபெற இருக்கின்றது. சட்டப்பேரவையிலே கரூர் சம்பவத்தை முன்வைத்து எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தங்களுடைய முழக்கங்களை எழுப்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கரூர் சம்பவம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. சற்று முன்பாக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை வளாகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அறையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக அவர்கள் தரப்பில் அந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. அப்பொழுது கரூர் சம்பவம் தொடர்பாக சில கோரிக்கைகளை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் அதிமுக முன்வைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைகள் பேரவைத் தலைவரால் ஏற்கப்படாத பட்சத்திலே சட்டப்பேரவைக்குள் போராட்டம் நடைபெறுவதற்கான, அதாவது சட்டப்பேரவையின் 4 முன்பாக அவர்கள் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. தற்போது இரங்கல் குறிப்புகள் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக அதிமுகவினருடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். திறம்பட அயராது பணியாற்றியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.